2013 லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஜோடி பர்சனலாவும் ப்ரொஃபஷனலாவும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனா இவங்களுடைய ஃபேன்ஸ் பலருமே வாழ்ந்தா இவங்கள மாதிரி ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு இம்ப்ரெஸ் ஆகிலாம் பேசிக்கிட்டு வந்தாங்க. திடீர்னு இவங்க 2 பேரும் போன வருஷம் பிரியறதா சொல்லி அறிவிச்சது பலரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்திருந்தது. மேலும் அந்த நேரத்துல இவங்களுடைய பிரிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஜிவி பிரகாஷ் பேச்சுலர் படத்துல நடிச்சதுல இருந்துதான் சரியில்லை. ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதியும் ஜிவி பிரகாஷும் டேட்டிங் போறாங்க, லவ் பண்றாங்க. சோ திவ்யா பாரதி தான் இவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்ததுன்னு சொல்லி நிறைய ட்ரோல்ஸ், மீம்ஸ் மற்றும் வாய்வழி செய்திகளும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்தது. இதுக்கெல்லாம் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் அப்ப ஏன் நாங்க சில தனிப்பட்ட காரணங்களால தான் பிரிஞ்சிருக்கோம், ஜிவி பிரகாஷை பத்தி யாரும் தப்பா பேச வேண்டாம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் தலையிட வேண்டாம்னு பதிலடி கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இந்த இஷ்யூல சம்மந்தப்படுத்தி பேசப்பட்ட ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதியை ரீசெண்டா நடந்துகிட்டு வர கிங்ஸ்டன் மூவி ப்ரொமோஷன் இன்டர்வியூல இந்த இஷ்யூவை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ் சாரும் சைந்தவி மேமும் சேர்ந்து கான்சர்ட் நடத்தினதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பிறை தேடும் இரவிலே சாங்லாம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஆக்சுவலா இதுக்கப்புறம் நம்மள யாரும் டார்கெட் பண்ண மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அதிகமா என்ன திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க 2 பேரும் சூப்பர் ஜோடினும் அவங்களுடைய வாழ்க்கைய நான் தான் கெடுத்துட்டேன்னு சொல்லி பெண்களே அதிகமா என்ன திட்டி மெசேஜ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதையெல்லாம் கேட்கும் போதும் படிக்கும் போதும் எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணாம நான் கடந்து வந்துருவேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு வரும்போது நான் ஜிவி பிரகாஷ்க்கு மெசேஜ் பண்ணி பாருங்க அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு அவரு வந்து விடுங்க பாத்துக்கலாம், இவங்களாம் அப்படிதான்னு சொல்லிடுவாரு. பட் சில நேரங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் சோசியல் மீடியாவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, அதனால நான் அப்படியே கண்டுக்காம விட்டுருவேன்னு சொல்லிருக்காங்க. மேலும் ஜிவி பிரகாஷ் இந்த இஷ்யூ பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பேச்சுலர் படத்துல திவ்யா பாரதியோட சேர்ந்து நடிச்சதுனாலதான் எனக்கும் சைந்தவிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்ல. பேச்சுலர் படத்துக்கு அப்புறம் நான் திவ்யா பாரதிய கிங்ஸ்டன் படத்துல தான் பார்த்தேன். இது வரைக்கும் வெளியில நாங்க சந்திச்சதே கிடையாது. சோ இவ்வளவுதான் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம திவ்யா பாரதிய கிங்ஸ்டன் படத்துக்கு சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, பேச்சுலர் படத்துல எங்களுக்கு இடையில இருந்த விஷுவல் ரொமான்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்ததுனால திவ்யா பாரதி இதுக்கும் சரியா இருப்பாங்கன்னு சொல்லிதான் மூவி டீம் சூஸ் பண்ணதா ஜிவி பிரகாஷ் பேசியிருக்காரு. சோ இது மூலமா ஜிவி பிரகாஷும் திவ்யா பாரதியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, லவ் பண்றாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால பேசப்பட்டுக்கிட்டு வந்த வதந்திகளுக்கெல்லாம் ஜிவி பிரகாஷ் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு.